ரஷ்யாவோட விக்டரி டே பரேட் இன்னைக்கு ரஷ்யாவில் நடந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த வார் ட்ராஃபிஸாக அவங்க கொண்டு போயிட்டு அவங்களோட ரஷ்யாவில் வச்சுருக்க இந்த அமெரிக்காவோட M1 Abrams லெப்பர்ட் டேங்க், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஹம்வி ஃபைட்டிங் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு நிறைய ட்ராஃபி கலெக்ஷனாக கொண்டு போயிட்டு அங்கே வச்சுருக்காங்கல்ல. இதில் எந்த வெப்பன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை நீங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யர்கள் கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 80% ரஷ்யர்கள் M1 Abramஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா லெப்பர்டை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்துக்கு M1 Abrams வந்திருக்கு. வார் ட்ராஃபியாக ரஷ்யாவுக்கு போகிறதில்ல. இதுக்கு நடுவில் ரஷ்யாவிலேருந்து ஒரு முக்கியமான தகவலானது வந்திருக்கு. லெப்பர்ட் டேங்க்ஸை நாங்கள் எங்களோட ஆயுதங்களை நம்பி மட்டுமே அழிக்கலை, முக்கியமான சில உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடச்சிது. அந்த தகவல்களை வச்சு தான் எந்த இடத்துல அடித்தா இந்த லெப்பர்டை ஈஸியாக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இந்த லெப்பர்ட்ஸை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள், முக்கியமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த வார் ட்ராஃபிஸை வச்சு எடுக்கப்பட்ட இந்த கணக்கெடுப்பு தான். இந்த கணக்கெடுப்பில் 80% ரஷ்யர்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி M1 Abrams தான் அவங்களோட ஃபேவரட் வார் ட்ராஃபியாக கொண்டு வந்திருக்காங்க லெப்பர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்காவோட ஆயுதங்களை ரஷ்யர்கள் எவ்வளோ வெறுக்கிறாங்கன்றதை இது தெளிவாக காட்டுது. ஏன்னா லெப்பர்ட் டேங்காக இருக்கட்டும், இல்லை நிறைய யூரோப்பியன் கான்டினென்ட்லேருந்து வந்த ஆயுதங்களை விட இந்த அமெரிக்க ஆயுதங்களை அழிக்கிறதுல ரஷ்யர்களும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க. ரஷ்யாவோட ஆர்மியில் இருக்கவங்க, அதே மாதிரி ரஷ்யாவில் வசிக்கக்கூடிய மக்களும் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ரைவல்ரின்னு சொல்லலாம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் கோல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளோ பெரிய ஒரு மறைமுக யுத்தமானது நடக்குதுன்றது ரஷ்யர்களுக்கு ரொம்பவே மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த M1 Abramஸை இவங்களோட ஃபேவரட் வார் ட்ராஃபியா இவங்க செலக்ட் பண்ணதுமே. இப்போ இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட இந்த விக்டரி டே பரேட் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல அமெரிக்கர்கள் நிறைய பேர் ரொம்ப ஒரு ப்ரோ அமெரிக்கன்ஸா இருக்கவங்களாம் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஹிட்லரை வீழ்த்தினது அமெரிக்கா தான், ரஷ்யா இதில் பெருசாக எதுவும் பண்ணலை, இந்த மே 9 அந்த விக்டரி டேவை கொண்டாடுறதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, ரஷ்யா இது ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இதுக்கான வீடியோ வரும், அதுக்காக காத்துருங்க. இப்போ இந்த லெப்பர்ட்கான விஷயத்துக்கு வரும். லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியோட ஒரு முக்கியமான வெப்பன். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் நம்ம ஒரு டேங்க் உருவாக்குறது, அமெரிக்காவில் ஒரு டேங்க் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வேற. ஏன்னா நம்மளோட நிலத்தன்மைன்றது வேற, அமெரிக்காவோட நிலத்தன்மை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலப்பரப்பு தன்மைன்றது இருக்கும். இந்த யூரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பாதி நாள் அங்கே பனியாகவும், மீதி நாள் மழை, கொஞ்ச நாள் மட்டும்தான் அங்கே ப்ராப்பரான சன்லைட்டில் ட்ரையான லேண்ட் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில், அந்த சூழல்களில் கூட ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும், எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மெயின் பேட்டில் டேங்க் தான் இந்த லெப்பர்ட். நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க, பிரிட்டனோட சேலஞ்சர் டேங்க் ஒரு சில இடங்களில் சகதியில் சிக்கி மாட்டியிருக்கும். ஆனால் இந்த லெப்பர்ட் பெரும்பாலும் இந்த மாதிரி சகதிகளில் சிக்கி இருக்காது. ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் நிறைய சிஸ்டம்ஸை, நிறைய அப்கிரேட்ஸை இந்த ஜெர்மன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க பண்ணதில் ஒரு மோசமான முடிவுனா, அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இந்த லெப்பர்ட் டேங்க்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொன்னதான். ஏன்னா உக்ரைனுக்கு ஒரு ஃபாரின் வெப்பன் மெயின் பேட்டில் டேங்காக முதல்ல வந்தது இந்த ஜெர்மன் மேட் லெப்பர்ட் டேங்க்ஸ் தான். இந்த லெப்பர்ட் டேங்க்ஸ் உள்ள வரப்போ ரஷ்யா ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த ஜெர்மனியோட தொழில்நுட்பத்தை அழிக்கிறதுக்கு எங்ககிட்ட போதுமான அனுபவம் இருக்கு. உலகப்போர் 2லேயே ஹிட்லர் சோவியத் ரஷ்யாவை இன்வைட் பண்ணோம், சோவியத் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக கேப்சர் பண்ணணும்னு போறப்பவே ஒரு பெரிய போரானது நடந்துச்சு. அதுல ஜெர்மனியோட டேங்க்ஸை சோவியத் ரஷ்யா ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. பல ஆயிரக்கணக்கான டேங்க்ஸை போர்க்காலத்திலேயே வச்சு சாம்பல் ஆக்குனாங்க. அதுல கிடைக்கப்பட்ட அனுபவம், ஏன்னா ஜெர்மனோட டேங்க்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்கும், அதோட ஆர்மர்ஸை பியர்ஸ் பண்ணுறதோ இல்லை துளையிடுறதோ ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். ஆனால் ரஷ்யர்களுக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறதுனால இது எங்களால் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதே மாதிரி ஜெர்மனியோட டேங்க்ஸை ஓட ஓட விரட்டினாங்க இந்த உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டில் வச்சு. முதல்ல எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்யா அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் இந்த ஜெர்மன் டேங்க்ஸை அழிச்சாங்க, மற்றபடி இதில் பெருசாக இவங்களுக்கு வேறு எதுவும் தகவல்கள் கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்பியிருந்தாங்க. இதில் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தப்பட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், உள்ளே வரவிட்டு அந்த டேங்க்ஸ் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணுறது, ஒரு மைன் ஃபீல்டை செட் பண்ணி அதில் இந்த டேங்க்ஸை கொண்டு வர வச்சு அதை வெடிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி முக்கியமானதாக இருந்தாலும், இப்போது ரஷ்யாவிலேருந்து ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை நாங்கள் அதிகமாக கேதர் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் என்ன வகையான இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கேதர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்மனி டேங்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு வீக் பாயிண்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் எடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த ஒரு ஆயுதமாக எடுத்தாலும்
அதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும். நம்ம தமிழில் அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸான குற்றவாளியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பை பண்ணுவாங்க, ஒரு தடயத்தை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த எவ்வளோ பெரிய ஆயுதமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை தேட ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யா. இதுக்கு ஜெர்மனிக்குள்ளவே இருக்க ரஷ்யாவோட உளவாளிகள் கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு ஒரு சில தகவல்களானது கிடைக்குது. எந்த இடத்துலலாம் அடித்தா, இப்போ மற்ற இடத்துல 2 ரவுண்டை வச்சு அதோட ஆர்மரை பேர்ஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ஒரு ரவுண்டை வச்சு அடித்தா இந்த ஜெர்மனியோட ஆர்மர்ன்றது வீக்காக இருக்குது, எந்த இடத்துல இதை அடிக்கலான்ற முக்கியமான தகவல்கள் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜெர்மனியில் ரஷ்ய உளவாளிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஜெர்மனி அரசாங்கம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமான சில மிலிட்ரி அஃபிஷியல்ஸே ரஷ்யாவுக்கு உளவு பார்க்கிறதாகவும் பல குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டுச்சு. இது 2 விஷயமும் மேபி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை வாங்கினதுக்கு அப்புறமா ரஷ்யா இந்த லெப்பர்ட் டேங்க்ஸோட வீக்கஸ்ட் பாயிண்ட்டை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சிக்கின டேங்க்ஸ் மட்டும்தான் மைன் ஃபீல்டில் சிக்கி, இந்த உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அப்போ மட்டும்தான் மைன் ஃபீல்டில் சிக்கி இந்த ஆயுதங்களானது லெப்பர்ட் டேங்க்ஸ் ஆனது அழிஞ்சுது. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணப்பட்ட டேங்க்ஸ் எல்லாமே ட்ரோன் அட்டாக்காலையும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸாலையும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு தான் இந்த ரஷ்யா இப்போ கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. M1 ஆப்ரம்ஸாவது பரவாயில்ல, ஹெவிலி டேமேஜ் ஆகிட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட கைகள் கிடச்சிது. ஆனால் ஒரு சில ஷார்ட்ஸ்லேயே இந்த ஜெர்மனோட லெப்பர்ட் டேங்க்ஸை ரஷ்யன்ஸ் எடுத்துட்டாங்க இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வச்சு. இதுக்கு இந்த ரஷ்யன்ஸ் ஃபாலோ பண்ணது 2 மெயினான ஸ்ட்ராட்டஜி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த லெப்பர்டை அந்த இடத்தையே பேரலைஸ் பண்ணணும், அதை நகர விடாமல் அதோட மூவ்மெண்ட்டே இல்லாமல் அதே இடத்துல அதை நிற்க வைக்கணும்னா அதோட வீல்ஸ் அட்டாக் பண்ணணும். அந்த மாதிரி அந்த செயின்ஸ் அட்டாக் பண்ணி அதை அந்த இடத்துல நிற்க வைக்கிறப்போ வேற வழி இல்லாமல் அதை விட்டுட்டு உக்ரைன்ஸ் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. 2வது விஷயம், இந்த டரட் இருக்கும்ல, அந்த டரட்ன்றதும் அந்த கீழே இருக்க ரீஜன்றதும் ஹெவிலி ஆர்மர்டு கோட்டிங்கோட இருக்காது. அந்த இடத்துல ஆர்மர்ன்றது ரொம்பவே கம்மியானதாக இருக்கும். இந்த 2 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிலுமே ரஷ்யாவுக்கு வெற்றின்றது ரொம்ப அதிகமாக கிடைச்சிது. இந்த ட்ராக் மட்டும் டேமேஜ் ஆன டேங்க்ஸை ரஷ்யா பேட்டில் ஃபீல்ட்லேயே வச்சு சரி பண்ணி அதை திரும்ப ஆப்ரேஷன் ரேஞ்சுக்கு கூட கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனை விட்டு வெளியே கொண்டு வந்த கதையும் இருக்குது. ஓரளவுக்கு டேமேஜ் அதோட ட்ராக்ஸ் மட்டும் இல்லாமல் சில இன்டர்னல் சிஸ்டம் டேமேஜ் ஆன டேங்க்ஸை டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யாவுக்கு இந்த விக்டரி டே பரேட் நடக்கிற டைமில் ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாக மாறி இருக்கு. எங்களுக்கு எதிராக கொடுத்த ஆயுதங்களை நாங்கள் எங்களோட நாட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கிறத ஒரு பெரிய டிஸ்பிளேவே பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னா, F-16 விமானங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பிளேன், நியூக்ளியர் கேப்பபிள் வார்ஹெட்ஸை, நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸை கொண்டு போயிட்டு இந்த ஒரு பிளேனால் லான்ச் பண்ண முடியும். இந்த விமானங்களானது உள்ள வருது ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் வெப்பன் வரதா தான் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டேருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் F-16 முதல் செட்டு உக்ரைனுக்கு வரப்போகுது. ரஷ்யா வேற இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான பல விஷயங்கள் இந்த உக்ரைனில் நடக்க போகிறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக மாறி இருக்கு. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.